நேரலில் நம்மோடு இணைகின்றனர் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன், அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திரு பாலச்சந்திரன் சார், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். அமைச்சரவை மாற்றத்துல நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அமைச்சரவையில இணைவது ஏறக்குறைய உறுதி அப்படின்னு தகவல் வெளிவருது. நாங்க கலந்து பேசுவோம் அப்படிங்கிறதே அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. திமுகவோடு கூட்டணி இருந்து ஆதரவுன்ற நிலைப்பாடு இப்ப அமைச்சரவையில் பங்கு பெறுவது அப்படிங்கிற அளவுக்கு நீண்டிருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதல்ல இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சம்படி எல்ஸ், இன்னொருவருடைய முன்கூட்டிய திட்டமிட்டபடி நடக்கின்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய காரணத்தை சொல்றேன். முதல்ல திமுக தான் இந்த திராவிடம் அப்படின்லாம் பேசுறது, பிறப்புக்கும் எல்லா உயர்த்தும் பேசுறது, இதுல இன்னைக்கு வரைக்கும் பெரிய கட்சிகள்ல வலிமையா இருக்கிறது திமுக தான். அதிமுக எப்பயோ டைல்யூட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபார்மர்ஸ் லா அந்த மாதிரி இந்த நேஷனல் லெவல்ல என்னென்ன அவங்க பண்ணாலும், பிஜேபி பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்க உள்ளூர்ல தங்களை தற்காத்துக்கிறதுக்கு 7.5% ரிசர்வேஷன் இதுல எல்லாம் ஸ்டிஃபா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு ரெண்டு இருக்கு. முதல்ல திமுகவை பலமிழக்க செய்ய வேண்டும். இப்ப விஜய்க்கு இது வந்த பொழுது மெஜாரிட்டிக்கு இன்னும் 8 பேர் தேவைன்னு சொல்லி முதல்ல சொல்லியிருக்க வேண்டியது கிடையாது. அரசியல் சட்ட அமைப்பின்படி கவர்னர் நீங்க ஃப்ளோர் இதுல சட்டமன்றத்துக்கு போய் உங்களுடைய மெஜாரிட்டி நிறுவீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். நீ 118 நம்பரை கூட்டுவான்னு சொல்லியிருக்க கூடாது சொன்னாரு. சொன்ன உடனே இந்த திமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும், அதாவது இன்னைக்கு பிஜேபி தவிர அல்லது அதிமுக அது கூட சேர்த்துக்கலாம், இந்த 2 பேரை தவிர வேற யாருக்குமே பிரசிடென்ட் ரூல் வர்றதோ அல்லது இன்னொரு தேர்தல் வர்றதோ விருப்பம் இல்லை. அதிமுகவுக்கு இன்னொரு தேர்தல் வர்றதுல விருப்பம் இல்லை. பிரசிடென்ட் ரூல் வர்றதுல பிஜேபி ஒண்ணு மட்டும் தான் ஆர்வமா இருக்கும். அதிமுக ஆர்வமா இருக்கலாம், ஏன்னா நம்ம கூட்டணியில இருக்கோம். மத்த யாருக்குமே அதுல ஆர்வம் இல்லை. அப்ப உடனடியான ஆபத்தை எல்லாரும் பார்த்தாங்க. திமுக சொல்லிட்டு தான் வந்தோம். அது மார்க்சிஸ்ட் நிறைய சொன்னார். அவங்க அனுமதியை நாங்க பெற வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த அரசு கவிழக்கூடாது. என்ன காரணம் ஏற்கனவே சொல்லிட்டோம், பிரசிடென்ட் ரூல் இருக்கக்கூடாது. இப்போ இவங்க இந்த பிளவு வருதே, இந்த பிளவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். அதிமுக வந்திருந்தா இந்த 8 வாக்குகள் காங்கிரஸ் 5 கொடுத்தாங்க, அவசரப்பட்டு அவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்கதான் ரொம்ப கையை பிசைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம. இப்போ இந்த 13 அவங்களுக்கு தேவையே இல்லை. இந்த 25 முதல்லயே வந்திருந்தாங்கன்னா, அப்ப நான் சொன்னேன், மேல இருந்து ஏதோ ஒரு திட்டமிட்டபடி, முன்கூட்டிய திட்டமிட்டபடி எல்லாமே நடக்குது. எப்படி? முதல்ல டிஎம்கே இருந்து அதனுடைய ஆலிஸ் உடன்பாடு உள்ள கட்சிகள் அவங்கள பிரிக்கணும். முதல்ல அது திமுகவே சரி போங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இந்த கவர்மெண்ட் கவலைக்கூடாதுன்னு. அந்நேரம் எல்லாரும் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லுவாங்க. இந்த லார்ட் ஆக்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் அப்சல்யூட்லி கரப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாரு. அதிகார ஆசை அப்படிங்கிறத அவங்க காட்டலாம். இன்னைக்கு பாருங்க, இவங்க ஏற்கனவே விடுதலை கட்சி சொல்லிட்டாங்க, நாங்க அலசி ஆராய போறோம் அவங்களுடைய ஆஃபரை. இந்தியன் முஸ்லீம் லீகும் அது மாதிரி சொன்னதா நமக்கு நியூஸ் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது திமுக இருந்து மென்டலி இவங்க வந்துட்டாங்க. இப்ப அதாவது முதல்ல திமுக சொல்லிட்டு வந்தாங்க, இன்னைக்கு ஆட்சியில பங்கெடுக்க போறோம் அது இதெல்லாம் பேசும்போது என்ன நினைக்க வேண்டியிருக்கு, இவங்க திமுக இருந்து மென்டலி தே ஆர் கமிங் அவே. சரி, நீங்க மேல இருந்து ஒருத்தர்னு சொல்றீங்களே, அது மத்தியில இருக்கக்கூடிய சக்தின்னு புரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை அவங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. பிஜேபி தான், பிஜேபி தான். அதை கடைசியில சொல்ல நினைச்சேன், என் வாய்ப்பு வாங்கிட்டீங்க. இப்ப பாருங்க, பிஜேபி கேம் பிளான் எப்படி நடக்குது. அவங்களுக்கு திமுகவை பலவீனப்படுத்தணும். கூட்டணிங்கிறது திமுக பலம் பொருந்தியதா இருக்கு. 2%, 3%, 4% உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு திமுக 40% மேல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள கழட்டி விட்டா திமுக தன்னந்தனியாக தேர்தல் நின்னாலும் பலம் பெற முடியாது. ஐடியாலஜிக்கலா ரொம்பவும் பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தானே. நீங்க சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை உணராதவர்களா இவங்க இருப்பாங்களா என்ன? அப்படி உணர்ந்தும் இவங்க போறாங்கன்னா என்ன டெம்பரரி பிளான் தான். விஜயை பொறுத்த மட்டும், பிஜேபியை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறது டெம்பரரி பிளான் தான். அடுத்து அவங்களே வெளியில போறதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மத சார்பின்மைக்கு தவிர்த்து, எஜுகேஷன் பாலிசியில தமிழ்நாடு இதுவரைக்கும் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதை தவிர்த்து, இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் இந்த அமைச்சரவை எடுக்கும் பொழுது ரோஷப்பட்டுக்கிட்டு இவங்க விடுதலை சிறுத்தைகள் நாங்க மந்திரி IUM நாங்க மந்திரி பதவி போறோம்னு சொன்னா, மறுபடியும் திமுகவுக்கு அவங்களுக்கு இடையில முந்தி இருந்த சௌஜன்யம் இருக்குமா? இருக்காது. மென்டல் டிவைட் ஹஸ் ஆல்ரெடி பீன் கிரியேட்டட். அடுத்து என்ன பண்ணுவாங்க, இவங்க அரசியல் அனாதைகளாக்கப்படுவார்கள். இந்த இவங்க விடுதலை சிறுத்தைகளும் இந்தியன் முஸ்லீம் லீகும். அப்புறம் அந்த ADMK இருந்து வந்தவங்கள இவங்க 25 பேர் சப்போர்ட் இருக்குங்கனால இவங்க அரசுக்கு ஆபத்து கிடையாது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப். இது இப்படித்தான் நான் நினைக்கிறேன். இதுக்காகத்தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இதுல விளக்கை நோக்கி போகும் விட்டில் பூச்சிகளாக
இவங்க விடுதலை சிறுத்தைகள் போய்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, இல்ல தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையை பார்த்தோம்னாலே, இதுவரைக்கும் ஒரு கட்சி, அந்த 2006, 11 உட்பட ஒரு கட்சி தான் அமைச்சரவையில பங்கு வந்திருக்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது கானல் நீராவே இருக்கு. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு அந்த கட்சி தொடங்கும் போதிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு முழக்கம். அப்போ ஒரு நீண்ட பயணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வெற்றியாக இதை பார்க்க முடியாதா? ஏன் அதை விட்டில் பூச்சி கணக்கா தான் நம்ம இல்ல, அதை பார்க்கணும்? பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி ஆட்சியில் பங்குங்கிறது யார்கிட்ட வாங்கணும்? ம். தன் கொள்கை கூட்டணிய கொள்கையில வந்து இணங்கியிருக்கவங்க கூட வாங்கணும். அதான் இவங்க ஆட்சியில் சொல்றாங்கல்ல திரு பங்குங்கிறது. பாலச்சந்திரன், இந்த அரசு சமூக நீதி அரசு, மதச்சார்பின்மை அரசு. இப்ப பிஎம் ஸ்ரீக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இருமொழி கொள்கை தான் எங்களோட கொள்கைங்கிறாங்க. நீட் தேர்வை கடுமையா எதிர்க்கிற மாதிரி தான் மருத்துவத்துறை அமைச்சர் பேசுறாரு. அப்ப எல்லாமே வந்து ஆன்டி பிஜேபி எப்படி திமுக எடுத்ததோ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல தான் தாவேகா இருக்கு. இந்த அப்புறம் ஏன் பிஎம் அவங்கள ஸ்ரீ சந்தேகப்படணும்? இந்த பிஎம் ஸ்ரீயோ ஏதோ ஒரு எஜுகேஷன் ஸ்கீமை இம்மீடியட்டா அக்செப்ட் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் விழுந்த உடனே ஒரு லெட்டர் எழுதுனாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ம். அதை பரிசீலித்து பார்ப்போம்னு ஏபிவிபி போய் பார்த்தாங்களாம். அகில் பாரதிய வித்யா பரிஷத் மாணவர் அணி, ம். பிஜேபியுடைய மாணவர் அணி. அந்நேரம் இவர் சொன்னாராம், இதை நாங்கள் பரிசீலிப்போம்னு சொன்னாராம். ம். இதை பரிசீலிப்போம்னு சொல்லி திமுக அரசு சொல்லியிருக்குமா? இதை பரிசீலிக்கலாம்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் நினைப்பாங்களா? ம். அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க இவர் வந்து பிஜேபியுடைய கொள்கைகளை ஏத்துக்க மாட்டார்னு எப்படி இல்ல, சொல்றீங்க? கல்வித்துறை அமைச்சர் பிஎம் ஸ்ரீ ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாருல, அந்த அடிப்படையில நான் கேட்கிறேன். ஏங்க இன்னைக்கு சொன்னது அவங்க நாளைக்கு சொல்லுவாங்கன்னு என்ன உறுதி இருக்கு? ம். சரி, இன்னைக்கு நாளைக்கு அப்படி சொல்லலைன்னா இவங்களுடைய தர்ம சங்கடமான நிலைமை என்ன? வெளியில வரணும். ம். அதுல இவங்க சிபிஎம் மார்க்சிஸ்ட் மட்டும்தான் இதுல ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அந்த 25 பேர்ல யாருக்காவது அமைச்சரவை அல்லது வேற ஏதாவது பொறுப்பு கொடுத்தால் ம். நாங்க எங்களுடைய ஆதரவை விலைக்கிடுவோம். ம். வலது இவங்க கூட சிபிஐ கூட என்ன சொல்றாங்க, ம். நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ம். காங்கிரஸ் பாடு திண்டாட்டம். ம். 2 பேர் மந்திரி ஆவாங்கங்கிற ஆசையில அவங்க வந்து அடுத்து நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஒப்பந்தம் போட்டாங்க. ம். இப்ப என்ன செய்யறது? மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம இருக்காங்க அவங்க. இல்ல, நீங்க இப்ப அதனால இப்ப பேசிக்கிட்டு வந்து இருக்கும்போது தான் ஒரு பிரேக்கிங்கும் வந்திருக்கு. 2 அமைச்சர்களுக்காக தாவேகா நாளைக்கு 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திரு பாலச்சந்திரன், ஒரு சந்தேகத்தோட நீங்க கேட்டீங்க. உங்க சந்தேகத்துக்கு பிரேக்கிங் வாயிலாவே பதில் கிடைச்சிருக்கு. என்ன இதுல நினைக்கிறீங்க? எனக்கு காங்கிரஸ் சேருங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவங்க முதல்லயே சொல்லிட்டாங்க, ம். ஆட்சியில வந்து நாங்க பங்கு பெறுவோம்னு சொல்லிட்டாங்க. ம். இப்போ ம். இவங்க வந்து ஆட்சியில பங்கு பெறுவோம்னு முதல்ல சொல்லாதவங்க. ம். விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம் லீகும் சொல்லாதவங்க. ம். இப்ப அவங்க பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ம். they are compromising. ம். இப்ப வந்ததுக்கு அப்புறம் ம். காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ம். ஒரு கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்க? ம். மதச்சார்புள்ள கட்சி அல்லது அதனுடைய கூட்டணி கட்சி யார் கூடயும் நீங்க தொடர்பு வச்சுக்கிட கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ம். இப்போ கேள்வி என்னன்னா, 25 பேர் வர்றாங்களே, ம். அவங்க அதிமுகனா, ம். அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து நாங்க விலகுவோம்னு சொல்ல போறாங்களா? ம். இந்த விலை வந்த 25 பேர்ல ஒருத்தர், முன்னாள் அமைச்சர் ஒருத்தரை பத்தி சொல்லப்பட்டது, அவருதான் இபிஎஸ்க்கும் டெல்லியில் உள்ள பிஜேபி தலைவர்களுக்கும் பாலமா இருந்து ஒரு இந்த ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருந்தாரு ம். அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ம். இவர் வந்து ரொம்ப தீவிரமாக பிஜேபி எதிர்ப்பு, திமுகவுடைய கொள்கை நிலைப்பாடை இவங்க எடுக்க போறாங்களா? இதுல என்ன உறுதி இருக்கு? ம். அதனால அடுத்த சில நாட்களுக்கு வந்து நிறைய பட்டாசு வெடிக்கும். சரி, எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம்.